வேளாண்மை நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம வயலை எப்படி உரமாக்குறது, ஊட்டம் அளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். நம்ம வயலோட நீர் பாய்ச்சும் அந்த கால்வாயின் முன்னாடி, அந்த குழாயின் முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழி அமைச்சுக்கிறோம். 3க்கு 2 ஆழம், 3க்கு 3 அடி 2 அடி அகலம் 2 அடி ஆழம், இப்படி ஒரு குழியை அமைச்சு அந்த குழிக்குள்ள நாம் என்ன செய்கிறோம்னா பசுந்தலைகள், முதல்ல அந்த குழியில் பசுந்தலைகளை போடுறோம். அதுக்கப்புறம் பசுந்தலைக்கு அப்புறம் இந்த மாதிரி பனம், இந்த பனம்பழங்களை இப்படி பனம்பழத்தை இந்த மாதிரி வகுந்து இந்த தண்ணீரில் போடுறான். தண்ணியில் போட்டு அடுத்தபடியாக அது மேலே, அந்த பனம்பழத்து மேலே பச்சை சாணியில் நம்ம கொண்டாந்து கொட்டுறோம். அன்றாட கிடைக்கிற பச்சை சாணிகளை இப்படி கொட்டு இந்த பனம்பழத்தை இப்படி போடுறான். போட்டு இப்படி அமைக்கிறான். அடுத்து அன்றாட கிடைக்கிற பச்சை சாணி, பசு சாணத்தை கொண்டாந்து அந்த இலை மேலே பனம்பழத்து மேலே கொட்டி வைக்கிறோம். ஒரு வயலுக்கு இப்போ பரப்பளவு பார்த்தீங்கன்னா இது 2ஆம் நடவு. அந்த 2ஆம் நடவுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நடவுக்கு 1 கிலோ புண்ணாக்கு தான், 2ஆம் நடவுக்கு 2 கிலோ புண்ணாக்கு. இந்த மாதிரி ஒரு துணி பையில் இல்லாட்டி ஒரு துணியில் கட்டி இந்த தண்ணீருக்குள்ள போட்டுடுறோம். இது என்ன ஆகும்னா, தலையை கீழே போட்டுடுறோம், அதுக்கு மேலே பனம்பழத்தை போட்டுடுறோம், பனம்பழத்துக்கு மேலே சாணியை போட்டுடுறோம். இந்த வேப்பங்கொட்டை புண்ணாக்க இந்த இதில் உள்ள முடிச்சு போட்டு வச்சிடுறோம். தண்ணீர் பாயையில் இந்த குழியை இந்த மாதிரி இப்படி குத்தி விடுறோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த தண்ணி வயல் பூரா இதுக்குள்ள விழுந்துதான் இந்த தண்ணி பரவும். பறவையில் இதில் இருக்க அந்த ரசாயனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலவை இந்த வயல் பூராமே நிறைஞ்சு பரவிடும், அந்த தண்ணீர் மூலியமாகவே போயிடும். அப்போ என்ன ஆகுது, வயல் இந்த இடத்துல எப்படி நெல் பயிர் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வயல் பரப்பளவு அத்தனைக்கும் ஒரே மாதிரி வளரும். ஒரே மாதிரி வளர்றதுனால என்ன செய்யும்னா, கருது முன்னையும் பின்னையும் பறியாது. ஒரே டயத்தில் குபீர்னு கருது பறிகிறதுனால பொத்து குடிக்கிற பூச்சிகள்னால நம்ம கருதுக்கு தொந்தரவு இருக்காது. மகரந்த சேர்க்கை சிறப்பாக இருக்கும், நெல் எடை கூட இருக்கும். இன்னொன்று, நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருகிடும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் கிளச்சிட்டு பார்த்தீங்கன்னாலே மண்புழு அதிகமாக இருக்கும். அப்படியே சின்ன சின்ன புழுக்கள்லாம் துள்ள ஆரம்பிக்கும். இதில் என்னென்னா, தலைச்சத்துக்கு தலை போட்டுடுறோம், நுண்ணுயிர் சத்துக்கு பனம்பழம் போட்டுடுறோம், பூச்சி விரட்டிக்கு வேப்பங்கொட்டையே போட்டுடுறோம். இப்படி எல்லாமே சேர்த்து இதில் தலைச்சத்துக்கு தலை போட்டுடுறோம், நுண்ணுயிர் சத்துக்கு பனம்பழம் போட்டுடுறோம், பூச்சி விரட்டிக்கு வேப்பங்கொட்டையே போட்டுடுறோம். இப்படி எல்லாமே சேர்த்து இதில் போட்டுட்டு, இது என்னன்னா, இந்த வயல் பூரா போடணுங்கிறதில்ல, ஒரு இடத்துல செஞ்சாலே இந்த வயல் பூரா நிறைய பறந்துடும். மண் எல்லா இடத்துலையும் சீராக உரமாயிரும், ஒரே மாதிரி மண் உரமாயிரும். அடுத்து தோட்டப்பயிர் நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும், அடுத்து எந்த வெள்ளாமை பண்ணாலும் அருமையாக நல்ல விளைச்சலை பெறலாம். எளிமையாக இயற்கை முறையில் மண்ணை உரப்படுத்துறது, வளப்படுத்துறது இந்த முறை. இது பார்த்தீங்கன்னா, நாம் இதுக்கு அளவெல்லாம் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கிறத போடலாம். இது ஒரு 4.5 மாதம் நெல்லுனா அதுக்கு 4.5 மாதம் நெல்லுக்கு ஒரு 2 முறை செஞ்சால் போதும். 6 மாதம் நெல்லுக்கு ஒரு 4 முறை செஞ்சால் போதும், இல்லாட்டி 3 முறை. இந்த மாதிரி இது இப்போ அழியிட்டு இந்த குச்சி, இந்த பனம்பழம்லாம் ஒரு 15 நாளில் அழியிடும். வெளியே எடுத்து போட்டுட்டு புதுசாக ஒரு கலவையை நம்ம உள்ளே போடுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக போடுற கலவை அடுத்தது ப்ராப்பஸ் ஆயிரும். இதில் இருக்க குச்சியெல்லாம் கொள்ளளவு நிறைஞ்சிரும் இல்லையா, அதுக்காண்டி தான் இதை மாற்றிடுறோம். இது மாற்றிட்டு இதை செஞ்சிடறோம். இப்போ என்னென்னா, சராசரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது எல்லா தூருமே ஒரே மாதிரி கிளை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாள் ஆகுது. இந்த 29 நாளில் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு 10 கிளைக்கு மேலே வந்துருச்சு. நான் இந்த வருஷம் இதை என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த நெல் மாப்பிள்ளை சம்பா, இந்த நெல்லை எப்படியாவது 70லேருந்து 100 கருதுக்குள்ளர கொண்டு வர்றவங்கிறது என்னோட எய்ம். ஒரே பயிரில் 100 கருது, ஒரு பயிர் நட்டு 70க்கு மேலே 100 கருது பறிய வைக்கணும். அதுதான் என்னோட ஆசையும் குறிக்கோளும் முயற்சியும். என் அருமை வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும், இணைய மூலியமாக வேளாண் தொழிலை கொண்டு போய் சேர்க்கும் என் சக தோழர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மட்டும் செஞ்சு அது இதில் வெளியே கொண்டு போகணும். இந்த மாதிரி முறைகளை செலவின்மையை கட்டுப்படுத்தி குறைச்சி ஒரு வேளாண் தொழிலாளியை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். இது அவசியம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை
செய்யணும். அது உங்களோட ஒத்துழைப்பு வேணும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.